சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல்கள், மசூதிகள், சர்ச்சுகள், கோவில்களில் மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து யாசகம் பெற்று வந்தவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான். அவரிடம் கேட்போம். மீரான், இந்த சம்பவம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? முழு விவரங்கள் என்ன? சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து சிக்னல்களில் மாற்றுத்திறனாளிகள் போல் வேஷம் அணிந்து கொண்டு யாசகம் பெறும் காட்சிகளை வாகனங்களில் செல்லும் நாம் அனைவருமே பார்த்திருப்போம். இதுபோன்று மாற்றுத்திறனாளி போல் இருப்பவர்கள் உண்மையான ஒரு மாற்றுத்திறனாளிகளா, அழுக்கு துணியுடன் இருக்கிறார்கள், இவர்கள் உண்மையாக யாசகம் பெற வந்தவர்களா என்று பல்வேறு சந்தேகங்களுடன் வாகன ஓட்டிகள் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். சில வாகன ஓட்டிகள் இது போன்ற யாசகம் பெறுபவர்களுக்கு பணங்களையும் கொடுக்கிறார்கள். இதே போல இந்த மாற்றுத்திறனாளிகள் போல் இருப்பவர்கள் இந்த கோவில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் உட்பட அது மாதிரி கடைகளிலும் யாசகம் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தான் இவர்கள் மீது ஒரு போலீசாருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த போக்குவரத்து சிக்னல்களில் போக்குவரத்து இடையூறாக இது போல யாசகம் பெறுவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மாற்றுத்திறனாளிகளா என்ற ஒரு சந்தேகம் நீண்ட காலமாக போலீஸுக்கு இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் சென்னை தாம்பரம் பகுதியில் சேலையூர் மகாலட்சுமி நகர் போக்குவரத்து சிக்னல் அருகே இது போன்று மாற்றுத்திறனாளிகள் போல இருவர் அந்த யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் தலையில் தொப்பியுடன் அவர் உடல் ஊனில் விழுந்தது போல, உடல் மாற்றுத்திறனாளி போல குனிந்து கொண்டு யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார். அதே பாணியில் இன்னொரு பெண்ணும் அதே போல உடலில் கூன் விழுந்தது போல மாற்றுத்திறனாளி போல இருந்தார் அந்த பெண். அவரும் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார். இவர்கள் இருவர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்தார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவதற்காக அந்த மாற்றுத்திறனாளி போல் யாசகம் பெற்றிருந்த நபர் வந்தார். அவரிடம் சேலையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்துரு அவரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் திடீரென போலீசார் விசாரணையிலிருந்து தப்பித்து அந்த சாலையில் ஓடினார். இதனை பார்த்த போலீசார் உடனடியாக அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனத்தை லிப்ட் கேட்டுக்கொண்டு அவரை விரட்டி சென்று பிடித்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்த போது அவரையும் அந்த பெண்ணையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்தார்கள். அவர்கள் விசாரணை நடத்திய போது அந்த இருவருமே மாற்றுத்திறனாளிகள் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து யாசகம் பெற்று வருவது தெரிய வந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த இந்த இருவரும் சென்னை பூங்கா நகர் ரயில் நிலையத்தில் இவர்களுடன் உறவினருடன் தங்கி இது போன்ற சென்னை புறநகர் பகுதியில் இருக்கின்ற போக்குவரத்து சிக்னல்களில் மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து இந்த யாசகம் பெற்று வருவது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 14,000 ரூபாய் பணத்தையும் 2 செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்து இருவரையும் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். இந்நிலையில் இந்த இருவர் மீதும் மோசடியாக ஏமாற்றி பணம் பறித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இருவர் மீதும் இன்று சேலையூர் காவல் நிலையத்தில் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது இன்றைய தண்டனை வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று யாசகம் பெறுபவர்கள் அவர்கள் இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் நடித்துக் கொண்டு இந்த இஸ்லாமியர்கள் போல தொப்பி அணிந்து கொண்டு அதே போல இந்த பருதா போன்ற உடைகளை அணிந்து கொண்டு இவர்கள் வளம் வருகிறார்கள். இவர்கள் வேறு ஏதாவது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது போன்று மாற்றுத்திறனாளிகள் போன்று பல்வேறு வேஷங்களில் இந்த யாசகம் பெறுபவர்களும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீரான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.